வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சாஃப்டான சூப்பரான தோசை தான். நம்ம ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு நம்மளுக்கு தொண்டையில அடைக்காதக்கி ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 4 பங்கு பச்சரிசியை ஒரு கடாயில போட்டுக்கலாம். சூடு பறக்க வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்ல சூடு கையில தொட்டா சூடு வர்ற அளவுக்கு வறுத்துண்டா போரும். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு உளுந்து சேர்த்துக்கிறோம். ஸோ 4 பங்குக்கு 1 பங்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் மாவு பொங்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7 to 8 hours பொங்க வச்சுடுங்க. பொங்கினதுக்கு அப்புறமா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தோசை கல்லை சூடாக்கிட்டு அந்த தோசை கல்லில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் கனமான தோசையாக நம்ம அதில் செஞ்சுக்கலாம். இப்போ இதை சுற்றி வேற எண்ணெய் விட வேண்டாம். நம்ம கல்லில் விட்ட எண்ணெயே போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுவும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறோம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் தோசை செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எந்த தோசை செய்யும் போதும் எண்ணெய் விடவே போகிறது கிடையாது. அந்த கல்லில் தடவி இருக்கிற எண்ணெயே போதும் நம்மளுக்கு. இப்போ ஒரு தட்டில் மிளகாப்பொடி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லி மிளகாப்பொடி போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழைச்சிக்கோங்க. அதில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிக்கிறனால தோசை நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு தொண்டையில் அடைக்காதக்கு ட்ரையாக ஆகாமல் இருக்கும். எல்லா தோசையும் மிளகாப்பொடி தடவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையில இந்த மிளகாப்பொடி தடவின தோசை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மூடிக்கலாம். எந்த இடத்துலையும் காற்று புகாத மாதிரி நல்லா வாழை இலையில சணல் கயிறு போட்டோ இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டோ மூடி வச்சுட்டு இதை ஒரு வேஷ்டி துணியோ இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் இந்த வாழை இலையை வச்சு நல்லா மூடிட்டு ஒரு 5 to 6 hours தனியாக வச்சுடுங்க. எங்கள் பாட்டிலாம் ஓவர் நைட்டு இதை பண்ணி அப்படியே வச்சுடுவாங்க. காலையில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் தோசை. அவ்வளோ சாஃப்டாக அப்படியே தொண்டையில் அப்படியே அவ்வளோ அழகாக இறங்கும். ஊருக்கெல்லாம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ராவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட டீடைல்டு டெக்ஸ்ட் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.